சஹாபாக்கள ஒரு அன்சாரி தோழரை நல்லடக்கம் செய்வதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட போறாங்க. கபரு தோண்டுகின்ற பணிகளில் கொஞ்சம் கால தாமதமாகுது. ஜனாசா வைக்கப்படுகிறது. சஹாபாக்கள் எல்லோரும் நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குச்சியை கரத்திலே ஏந்திக் கொள்கிறார்கள். பூமியில் ஏதோ ஒன்றை எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை அறிவித்த நபித்தோழர் சொல்கிறார்கள், சஹாபாக்களை நான் உற்று நோக்கினேன். அந்த நேரத்தில் மையவாடிக்குள் அவர்கள் தலை மீது பறவைகள் உட்கார்ந்தால் எப்படி இருப்பாங்க, தலை மீது பறவை இருந்தால் எப்படி இருப்போம் அசையாமல், அந்த மாதிரி சஹாபாக்கள் நின்றார்கள். மையவாடிக்குள் நுழைந்தவுடன் அவர்கள்தான் இந்த கபரு, அவர்தான் இந்த கபரில் அடக்கம் செய்யப்பட போகிறார் என்று ஒவ்வொருவரும் நினைத்துக் கொள்வார்கள், உசும்ப மாட்டார்கள். ஆனால் ஜனாசாவை அடக்கம் செய்கிற பொழுது மையவாடிக்குள் சிரித்து நகைச்சுவை பேசிக் கொண்டிருக்கிறோம், போன் பேசுறோம், கபரை பத்தி எந்த சிந்தனையும் கிடையாது. அப்படி என்றால் எங்களுடைய உள்ளங்கள் மிக தூரமாக நின்று கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, சஹாபாக்கள் மையவாடிக்குள் தலை மீது பறவைகள் இருந்தால் எப்படி இருந்தார்களோ அந்த மாதிரி இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே கண்ணியமிகு சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து நடக்க வேண்டும்.